அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். முத்துவேலு அக்கா சக்திவேலு இவங்க 2 பேரும் செஞ்ச தில்லுமுழு வேலை எல்லாத்தையுமே பாண்டியன் வந்து கண்டுபிடிச்சிறாரு. அவங்க மில்லில் போய் வையறதுக்காக சீக்கிரமாக வண்டியை கொண்டுட்டு போகிறாரு. பின்னாடி அவங்க 3 பையங்களும் போயிடறாங்க. ஆனால் போய் நீங்களா மனுஷ ஜென்மம் ஏன் கூட பிறந்த தம்பியை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாக வெக்க இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுகிறாங்க. இதை உள்ளே இருக்கிற பழனி வந்து கேட்டுறாரு. கேட்டுட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபமாக பேசுகிறாங்க. அடுத்து அவங்க அண்ணங்கிட்ட வந்துட்டு ஏன்னே இப்படி பின்னுற, நான் உனக்கு என்னென்ன பாவம் பண்ணேன், இந்த மாதிரி என்னை தப்பாக பேசியிருக்கேன், நீ இப்படிலாம் பண்ணினா என்ன ஊரில் எப்படி நான் தலைநிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா செஞ்சோன்னே, போதும் நீங்கள் நல்லதுக்குன்னு செஞ்ச வரைக்கும் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடறாரு. பண்ணி இருடான்னு பாண்டியன் எவ்வளோ கூப்பிட்றாரு. ஆனால் அவன் கேட்காம மாட்டாருன்னு நடந்து போயிடறாங்க. இப்போ என்னென்னு பாருங்கடா அவன் அப்படின்ட்டு கதிரையும் சேர்ந்துல பின்னாடி அனுப்பி விட்டுறாரு. அடுத்து சரவணன் இவங்களும் 2 பேரும் நின்று பேசி சண்டை போட்டுட்டு அடுத்து இவங்க 2 பேரும் தனியாக கிளம்புறாங்க. பின்னாடியே கதிரை செந்தில் வந்துட்டு மாமா நில்லுங்க மாமா எங்கே போகிறீங்க வேண்டாண்டா மாப்பிள்ளை, என்னை விட்டுருங்கடா, தயவு செஞ்சு எங்கேயோ போகிறேன்டா, கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர் நிம்மதியாக இருக்கலையா, அதுபோல் நான் இருந்திருப்பேன் இல்லைடா, எனக்கு கல்யாணங்கிற பேச்சு ஆரம்பித்தாலே ஒரே சண்டை இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனையாக தானடா இருக்குது, என்னடா வாழ்க்கை இது, நான் கல்யாணம் பண்ணாமல் உங்கள் கூட சந்தோஷமாக மொட்டை மாடியில் படுத்துட்டு உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பேன் இல்லைடா, ஏன்டா இப்படிலாம் என்னை அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வருத்தத்தோடு பேசுகிறாங்க. மாமா இருங்க மாமா, நீங்கள் எங்கே தான் போகிறீங்க, அதே சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயோ போகிறேன்டா, நான் எங்கிட்ட போய் தொலைகிறேன்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, அப்போ புதுசாக வந்து அத்தை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிக்க மாமா, கொஞ்சமாவது அத்தை கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லி யோசிக்க மாமா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற 2 மருமகளும் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னத்தை கொல்ல போகிறவங்க புது மருமக கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் வராமல் நீங்கள் கூட தனியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆட நீ வேறு வாயை அதடி, அவன் பேசுறதுக்கு நல்லா தாண்டி இருக்கா, நல்லா தான் பேசுகிறா, பச்சைப்பில் பேசுகிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறான், நீ என்னமோ உன் தங்கச்சியை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நானா அது சரி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே வெளியே ரோஜாப்பூ செடிலாம் நிறைய இருக்குது, அது பக்கத்தில் களை இருக்குது, அந்த களையெல்லாம் வெட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இனிமேல் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை எதுக்கு சுகன்யா செஞ்சுட்ருக்கு, அதுக்கு தான் வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு நானும் சொன்னேம்மா, அவள் தான் கேட்க மாட்டேங்கிறா, அந்த களையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி நான் முந்தி பார்த்து பேசினவா அப்படி வந்து வாயாடியாக இருப்பாளாக இருக்கும், இப்போ கொஞ்சம் மாதிரி பழக்கத்தை அப்படின்னு சொல்லி 2வது மரங்க பேசுகிறாங்க. அதுக்கடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சுகன்யா உள்ளே வந்துட்டு உட்காந்துறாங்க. உட்காந்து அவங்களும் காய்கறி கட் பண்ணுறாங்க. இருக்கட்டும் சுகன்யா இருக்கட்டும்மா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்க்கா கொடுங்கக்கா, நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்காங்க. ஆமாம் இன்றைக்கி என்னக்கா சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீன், அப்புறம் மட்டனு, அப்புறம் சிக்கனு, இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. என்னக்கா வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் மட்டனு சிக்கன்லாம் எடுப்பாங்க, நீங்கள் என்ன இப்படி உடலை கூட எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது கல்யாணம் ஆனால் புது மாப்பிள்ளை புது பொண்ணு வீட்டில் இருக்காங்களே அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கும் பழனிக்காவும் தான் நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அத்தை அப்படின்ட்டு அதுக்கடுத்து திருப்பி அவங்க மூத்த மருமகிட்ட கேட்குறாங்க. ஏங்க்கா மாமா ஏதோ தேட்டர் கட்ட போகிறதா சொன்னாங்களேக்கா, அது எப்படி இடம்லாம் வாங்கிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ரொம்ப ஷாக்கிங் கேட்குறாங்க. அடுத்து அவங்க பக்கத்தில் அவங்க பெரியப்பா மக பக்கத்தில் மாறி மருமக கேட்குறாங்க. ஏம்மா சுகன்யா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. விசாரிச்சு அக்கா தான் சொல்லிச்சேனே. எப்பா அந்த அக்கா தலையில் ஆண்டனாவை சுற்றிட்டு அலையும் போலுக்கு, எங்கே எந்த தகவல் நடந்தாலும் உடனே நியூஸை பரப்பி எங்காத்துக்கும் சொல்லிடுறதே அப்படிங்கிறாங்க. அது சரி தான், எங்கே நிஜமாவா அப்படின்னு சொல்லி சுகன்யா கேட்குறாங்க. ஆமாம்மா இடத்த பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க, இடம் வாங்குவாங்க, செட் ஆச்சுன்னா கெட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா இடம் வாங்குறாங்களே அது சக்திவேல் மாமா பேரில் வாங்குவாங்களா இல்லை எல்லார் பேர்லையும் வாங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. அது பொதுவாக சொத்து இருந்துச்சுன்னா பொதுவாக வாங்குவாங்க, இல்லை அவர் மட்டும் சம்பாதிச்சார்னா அவர் மட்டும் பேரில் வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வரவு செலவு எல்லாருமே 2 பேரும் சேர்த்து பார்க்குறாங்களா தனித்தனியாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏண்டியம்மா எதுக்குமா இப்போ வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னே, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸை 2 பேரும் வரவு செலவு பார்ப்பாங்க, தனித்தனியாக பண்ணுறத தனித்தனியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ இவருக்குமே இப்போ கடை வரைக்கும் இப்போ வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்களே, இனிமேல் பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்களே, என்ன பிஸ்னஸ் வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சுகன்யா கேட்குறாங்க. தெரியலையேம்மா, அது வரவு செலவுலாம் நாங்கள் தலையிடுறது கிடையாதுன்னு. தலையிடணும்க்கா, பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கணும், இனிமேல் அப்படி இருக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. சரிம்மா சரி நீ சொல்லிட்டீல, இனிமேல் நாங்கள் எல்லாத்துலேயும் தலையிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் சரியா அப்படிங்கிறாங்க. சரி வீடு எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. வீடு தான் நல்லாயிருக்கு, எல்லா ரூமும் எல்லாம் பெருசாக வசதியாக தான் இருக்குது, சின்ன குறை தான் அப்படிங்கிறாங்க. என்ன குறை அப்படிங்கிறாங்க. மற்ற ரூம் எல்லாம் பெரிய பெரிய ரூமாக இருக்குது உங்கள் ரூம் எல்லாருமே, ஆனால் எங்கள் ரூம் தான் ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது, மற்றபடி வசதி எல்லாமே ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு ரூம் சிறுசாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சிறுசு, ஒரு 3 அடி சிறுசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்ச்சிட்ட போச்சு அளந்தா பார்த்த அப்படிங்கிறாங்க.
இல்லைக்கா கண்ணால் பார்த்தாலே அடக்கமாடு தானே அதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரி அப்படின்ட்டு அடுத்தவங்க மாமியார் சொல்கிறாங்க. இல்லைம்மா வடக்கு பக்கத்து ரூம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தூசி ஈஸியமாக இருக்கும், ஆளை விட்டு க்ளீன் பண்ண சொல்கிறேன், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீயும் பழனி அந்த ரூமில் போய் இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தே அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நேரம் பழனி வந்துடுறாரு. இவங்க வந்து மாடியில் ஃபோன் அடிக்கிட்டு சோனியா வந்து ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து பழனி வராரு. ரொம்ப மூஞ்சில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. வாப்பா பழனி வா, என்னடா மூஞ்சில் ஒரு மாதிரியா இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சோனியா எங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவள் மேலே இருக்காப்பா, ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி நீ இவரும் மாடியில் மடன்னு ஏறாரு. என்னடா என்ன அப்படி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே பதில் பேசாமல் வராட்டி ஏறிட்டே இருக்காரு. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவனாட்டி போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு சோனியா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு, அதனால தான் யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாரு. சரி நான் அப்புறம் உன்ட்ட பேசுகிறேன்ட்டு வச்சிடுறாங்க. என்னங்க என்னாச்சு, எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சோனியா உன் ட்ரெஸ்ஸு உன் சூட்கேஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இதில் தான் இருக்குங்க. அவர் ட்ரெஸ்ஸையும் தூக்கி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. உன் சூட்கேஸை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துடுறாங்க. எங்கே போகிறோம் வா சொல்கிறேன் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு. என்னடா என்னாச்சுடா, சூட்கேஸ் எல்லாத்தையும் இங்கே தூக்கிட்டு கிளம்புற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணன்மார்கள் 2 பேரும் வந்துடுறாங்க. டே எங்கடா கிளம்புற நீ அப்படிங்கிறாங்க. சோனியா எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தெரியல அவர் வராரு, நானும் அப்படியே பின்னாடியே வந்தேன், என்ன நினச்சி எது நினச்சின்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கும்போது அதுக்கடுத்து ஏன்டா நீ தேவையில்லாமல் இப்போ எங்கடா கிளம்புற அப்படிங்க. அதான் ஆத்தா கேட்குதுல என்ன நினச்சின்னு சொல்லுன்னு வேண்டியதானே, நீங்கள் என் கல்யாணத்தில் நீ தான் நிப்பாட்டினா உங்களுடைய தேவையில்லாத செல்களாக தான் என் கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதை எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆமாத்தா நான் சொல்கிறேன் தான், அதை பாண்டியன் மச்சான் வந்து எனக்கு வந்து கல்யாணத்தை ரெடி பண்ணாங்களே, அந்த பொண்ணு வீட்டில் போய் இவங்க தான் இல்லாத பொல்லாதெல்லாம் போய் பேசியிருக்காங்க. அதுவும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அதை சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுதத்தா, என்னை பற்றி என்ன தப்பாலாம் பேசியிருக்காங்க. அதனால் இவங்க இருக்கிற வீட்டில் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடா பழனி என்னடா சொல்கிறேன்னா, ஆமாத்தா உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அண்ணியும் கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் கல்யாணத்தை நிப்பாட்டினீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அண்ணி, நான் சொல்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணி கேட்குறக்கு வாய் திறந்து பேச முடியல உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டை விட்டு பையெல்லாம் திட்டு சூனியாவும் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. வேறு எங்கே போகிறேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அங்கே போய் எங்களை அவமானப்படுத்த போறியா, நீ எங்கள் கௌரவத்தெல்லாம் வந்து தேவையில்லாமல் குழி தோண்டி பறிக்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் உங்களை மாதிரி செய்யவே மாட்டேனே, கண்டிப்பாக உங்களை என்றைக்குமே நான் அவமானப்படுத்தவே மாட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் சரி எப்பயுமே மூஞ்சில் கூட நான் முழிக்கவே மாட்டேன், நான் இனிமேல் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகுனியா போலன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடறாரு. கடைசி பார்த்தா பாண்டியனும் சரவணனும் பைக்கில் வர்றாங்க. என்னடா பழனி என்னாச்சு என்னடா அப்படிங்கிறாங்க. மச்சான் ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே கூப்பிடுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா வெளியில் வா உள்ளே வாடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதி சரவணா கதிர் அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் வெளியில் வாங்கடான்ட்டு வெளியில் வந்துடுறாங்க. மச்சான் நானும் சூனியாவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறோம், உள்ளே நுழையலாம்ல, எங்களுக்கு அனுமதி வந்து நீங்கள் கொடுப்பீங்கல்ல அப்படிங்கிறாங்க. என்னடா பழனி என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 அண்ணன் 2 அண்ணி அவன் குமார் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோமதி வெளியில் வர்றாங்க. அக்கா நானும் சூனியாவும் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், உள்ளே வரலாம்ல அக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க.